காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேத நான்கினுக்கும் மெய்ப்பொரு ளாவதும் நாதன் நாமம் நமசிவாயவே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கள் குல தேவா போற்றி. ஓம் நமசிவாய போற்றி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நித்தீஸ்வர சுவாமி. இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா பிரதோஷ பூஜையினுடைய அலங்காரங்க. பிரதோஷ காலத்தில் நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவுலையும் சிவபெருமானை பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம அந்த நேரத்தில் பார்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த நந்தி பகவானுடைய 2 கொம்புக்கு நடுவில் நீங்கள் சிவபெருமான்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. இவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் போகிறப்பவெல்லாம் என்ன அலங்காரத்தில் இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரில மங்கை யவ்வனாம்பிகை. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மனசு லேசாகிடும். அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வருவேன். உங்களுக்கு இவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இவங்க வந்து பிரதோஷ நாயகரும் நாயகியும். இவங்க வந்து ரிஷிவ வாகனத்தில் ஊர்வலம் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட நான் வந்து உட்காந்து என்னுடைய மனசில் இருக்கிற வேண்டுதல்களையும் அதுக்கப்புறம் சும்மா அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி உட்காந்து நான் பேசிட்டு வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிரதோஷத்துக்கு போய் இந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு அம்மா அப்பாவோட தரிசனம் பார்த்துட்டு அவங்க கூடயே சுற்றி வந்துட்டு உட்காந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு புது உற்சாகத்தோடையும் புது மனுஷியாக தான் வீட்டுக்கு திரும்பி வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரில. இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும்.